ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றொரு குறிப்பு. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதம் ஒரு 1,00,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஒரு தொழிலிருந்து. ஸோ இந்த தொழிலுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இது ஒரு பை ப்ராடக்ட்ஸ் மாதிரி. இந்த ப்ராடக்ட் இல்லாமல் இதை சார்ந்த நிறைய தொழில் நம்மளால் செய்யவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் இது. ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ இது என்னென்னா பேக்கிங் சப்ளை. ஸோ இந்த பேக்கிங் சப்ளை பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு மெயினாக பேக்கிங்க்கு நிறைய ஐட்டம்ஸ் தேவை. ஆனால் அதில் ஒன் ஆஃப் த மெயின் ஐட்டம்ஸ் என்னென்னா, நம்ம பேக் பண்ண பொருளை கீழே செதறாமல் சிந்தாமல் பத்திரமா கொண்டு போகிறதுக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது டேப், அதாவது பேக்கிங் டேப். ஸோ அந்த பேக்கிங் டேப்பை நம்ம எப்படி ஒரு தொழிலாக எடுத்து பண்ணுறது? இப்போ இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணோன்னா செம்ம செலவாகுங்க. குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா மிஷினரிஸ்க்கு நமக்கு தேவை. இந்த மாதிரி ப்ரௌன் டேப்பாக இருக்கட்டும், டிரான்ஸ்பரண்ட் டேப்பாக இருக்கட்டும், இன்சுலேஷன் டேப்பாக இருக்கட்டும், அப்படி நம்மளால் அந்த இண்டஸ்ட்ரி பண்ண முடியாது. ஏன்னா அந்த கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம் ஷீட்டும் இந்த ப்ரௌன் ஷீட்டும் ப்ரௌன் பேப்பர்ஸ் இது எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை மேனுஃபேக்சரிங் பண்ணோம். ஆனால் இதுக்கு பதில் நம்ம இதை ரீபேக்கிங் பண்ண முடியும். இந்த மாதிரியான ப்ரௌன் டேப்ஸை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கும், கார்கோ ஷிப்பிங்ஸ் இந்த மாதிரிங்களில் யூஸ் பண்ணுறதும், அதே போல் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி பார்சல் சர்வீஸ் பண்ணுறதும், கொரியர் சர்வீஸ் பண்ணுறதும், இந்த எல்லா இடத்துங்களையுமே இந்த டேப்போட தேவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். இது நமக்கு பல்காக பண்டலாக தாங்க கிடைக்கும் ரோலு. அந்த பண்டல்ஸை பிரித்து நம்ம சின்ன சின்ன ரோல்ஸாக போட்டுக்க முடியும். ஏன்னா இவ்வளோ பெரிய பண்டல்ஸை ஒரு அட்டைப்பெட்டி என்னதான் பெரிய பெரிய இ-காமர்ஸ் சைட்ஸில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் பேக்கிங் பண்ணாலும் இவ்வளோ பெரிய பண்டல்ஸை தூக்கி அவங்களால பேக் பண்ண முடியாது. அதை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம கிறிஸ்பாக கொடுத்தாதான் அவங்களால அந்த அட்டை டப்பாவை பேக் பண்ண முடியும். ஏன்னா அட்டை டப்பா ஒரு வீடு பெருசு இருக்க போகிறது கிடையாது. அது ஒரு டிவி வைக்கிறதோ வாஷிங் மிஷின் வைக்கிற சைஸோ தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கன்வீனியண்ட்டாக தான் அந்த டேப் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா இது எவ்வளோ கிலோ ரோல்ஸ் வரும்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இதில் 4000 மீட்டர் டு 4500 மீட்டர் ப்ரௌன் பிஓபிபி டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜம்போ ரோல் இது கிட்டத்தட்ட 4000 மீட்டர் அளவுக்கு. திக்னஸ் பார்த்தீங்கன்னா எம்எம்ல 36 மைக்ரான், அதே போல் 60 மைக்ரான் வரைக்கும் இருக்குது. இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த மைக்ரான்ஸ். ஸோ 118 ரூபா ஒரு கிலோகிராம் இதோடைய விலை. மிஷின் பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாங்க. இதை ரீவைண்டிங் டேப் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜம்போ ரோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜம்போ ரோலை இந்த மிஷின் பேக் சைடு அட்டாச் பண்ணிவிடுவாங்க. அட்டாச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்லிட்டர் அப்படின்வாங்க இதை பிரிக்கிறது. ஸோ 2 சைடும் பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ வால்யூம் உங்களுக்கு வரணும், அந்த டேப்பு எவ்வளோ மீட்டர் வரைக்கும் 10 மீட்டரா 20 மீட்டரா அப்படின்றத செட் பண்ணிவிட்டு ஆட்டோ கட் ஆஃப் அங்கே பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். இது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின். இதுலேயே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா ஆட்டோ கட் ஆஃப் அது ஃபுல்லாகவே கட் பண்ணி அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ செமி ஆட்டோமேட்டிக்கில் நம்ம அது கூட ஒர்க் பண்ணி கரெக்டாக அது கட் பண்ணுறதா இல்லை இந்த இடத்துல கட் பண்ண ஸ்டாப் பண்ணி கட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மிஷின் தான் 70,000 ரூபாங்க. இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஸ்லிட்டர் என்ன பண்ணணும்னா, அந்த ஜம்போ ரோல்ஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ரோல் அளவு தேவையோ அதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது கட் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ ஒரு கிலோ மேக்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ். ஸோ மார்க்கெட்டோட காஸ்ட் 320 ரூபாலேருந்து 350 ரூபா வரைக்கும் போகுது. செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். ஸோ 110 ரூபா ப்ராஃபிட் பர் கேஜி நமக்கு இதுலேருந்து கிடைக்கும். நம்மளோட ரா மெட்டீரியல் காஸ்டிங்ஸ், மேக்கிங் காஸ்டிங்ஸ்லாம் போக ஸ்மால் டேப் பண்டல்ஸ் போட்டிங்க அப்படின்னா இது பிராண்டிங் கிடையாது. இந்த பிராண்டு டேப் கொடுங்க, அந்த பிராண்டு டேப் கொடுங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இன்சுலேஷன் டேப் கொடுங்க, எலக்ட்ரிக்கல் ஒயர் சுற்றுற டேப்பு கொடுங்க, அட்டைப்பெட்டி பண்ணுற ப்ரௌன் டேப்பு கொடுங்க, டிரான்ஸ்பரண்ட் டேப் கொடுங்கன்னு இப்படி தான் இதுங்களை பேர் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஒரு டன் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 1,10,000 ரூபா வரைக்கும் நமக்கு வருமானம். மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி, இப்போது ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி ஒன்றும் அவ்வளோ சாதாரணமாக நாங்கள் டேப் ரீவைண்டிங் பண்ணுறோம் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னா யாரும் வாங்கிக்க மாட்டாங்கன்னா, இப்போ நம்மள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கனாலே ரொம்ப லிமிட்டட் சர்க்கிள்ஸ் தான். ஒரு 5 பேர் இருந்தால் பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த 5 பேருக்கு அவங்கவுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த 5 பேர் அதில் ஒரு 2-3 பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ என்னோடய பிஸ்னஸை நான் சொல்லும் போது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த சப்ளை தேவை, அது பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு அவங்க என்கிட்ட ஒரு உதவி கேட்பாங்க. நான் அதே போல் இப்போ இந்த பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகுமா, இதுலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்காவது ப்ரொவைட் பண்ண முடியுமானா அதை நம்மளோட சேனலில் நான் ஷேர் பண்ணுவேன். அதுலேருந்து எனக்கு ஒரு ஆதாயம். ஸோ இந்த மாதிரி நமக்கு சர்க்கிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஒருத்தர், ஷிப்பிங் பண்ணுறவங்க ஒருத்தர், மளிகை கடை பண்ணுறவங்க ஒருத்தர், மீட் ஷாப்ஸ் பண்ணுறவங்க ஒருத்தர், அவங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் நாங்கள் வெட்டிங்ஸ் போகும்போது பார்ட்டிஸ் போகும்போது
இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவாங்க, இவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மூலயமா ஒரு லிங்க் இப்படி இல்லை நமக்கு லிங்க் கிடைக்கும் பார்த்தீங்களா. அப்போ ஷிப்பிங்னா இப்போ என்கிட்ட சொன்னால் என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க ஷிப்பிங்லையா அப்படின்னு என்னால் அதுலேருந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம கான்டாக்ட்ஸ் கிடைக்கணும். ஷிப்பிங்னா எங்களுக்கு ஷிப்பிங் தெரியாது, நான் எப்படி இந்த தொழில் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. நமக்கு ரிலேட்டடில் யாராவது ஷிப்பிங் கம்பெனி இருக்காங்களா, கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்காங்களா, இவங்க அன்றைக்கி பேசினாங்களே பேக்கிங் ஆர்டர்ஸ் வந்து பண்ணுறாங்கல்ல இவங்க, இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். ஸோ யோசித்தா மட்டும்தான் பிஸ்னஸை பண்ண முடியும். வாய் திறந்து பேசாமையே மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு வெயிட்டேஜாக பணம் இருக்குது. என்கிட்ட 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா இருக்குப்பா, நான் மார்க்கெட்டிங்க்கு ஒரு பர்சனுக்கு ஒரு 20,000 சம்பளம் போட்டு நீ பண்ணுன்னு சொல்லிடுவேன்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓகே, இந்த கான்செப்ட் நான் சொல்கிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பைசா கொடுத்து மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது ரொம்ப குறைஞ்ச முதலீட்டில் எனக்கு வழியே இல்லை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட இருந்தே சொல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளை விட நம்மளோட பிஸ்னஸ்க்கு யாரும் பெருசாக யோசிச்சிட மாட்டாங்க, பெருசாக உதவிட மாட்டாங்க. நம்ம மூளையை தான் நம்மளுக்கு உழைக்கும், நம்மளோட கை கால் தான் நமக்கு உழைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து மார்க்கெட்டிங்க்கு ஃபஸ்ட் யோசிங்க. உங்களுக்கு யாராவது தெரியுமா, எங்கேயாவது பேச்சுவார்த்தையில் விட்டுருக்கீங்களா, எங்கேயாவது வந்து அவங்க ஞாபகம் இருக்கா? எதிர அது யூடியூப் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டாக இருக்கலாம். பட் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே வந்து நம்ம கரெக்டான பொருள், இந்த பேமெண்ட் கொடுக்கணும், இந்த டைமில் கொடுக்கணும், இந்த ப்ராடக்ட் நான் கையில் கொடுக்குறேன், இந்த மாதிரியான கரெக்டான டேர்ம்ஸ் பேசிட்டு ஒரு பிஸ்னஸில் நம்ம இன்வால்வ் ஆகும்போது அது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரிலேஷன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ தொழில் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நான் உங்களதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு தான் ஃபஸ்ட்டு போவோம். அப்படி போகும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இப்படி தான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃப்ரெண்டுங்களை பொறுத்தளவுக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எனக்குமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு. அந்த செட் ஆகலை அவங்களோட டிரான்சாக்ஷன். ஏன்னா நம்ம ஒரு பாத்வேயில் ஒரு கணக்கு சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்வேயில் ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் தான். பட் அதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னா அதை இமீடியட்டாக சால்வ் பண்ணிவிடுங்க, சார்ட் அவுட் பண்ணிடுங்க. அதுக்காக லாஸில் ஃப்ரெண்டு தானே பரவாயில்ல அப்படின்ற மாதிரியெல்லாம் பிஸ்னஸே பண்ண முடியாது. ஸோ கட் அண்ட் ரைட்டாக நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் வந்து இருக்கணும். ப்ராப்பரான சப்ளை, பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரே நோக்கத்தோடு நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா அது யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபிளில் தான் போய் முடியும். மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வாய் திறந்து கேளுங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பிஸ்னஸில் இருக்காங்க, இல்லை அவங்க இந்த ரிலேட்டட் ஃபீல்ட்லேயே இல்லைன்னா கூடப்பா அவனுக்கு ஷிப்பிங்கில் கார்மெண்ட்ஸில் ஏதாச்சும் இருக்காங்களா, நம்ம ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம், அவங்க வாங்கிப்பாங்களான்னு கொஞ்சம் கேளுங்களேன். அந்த மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். இல்லை எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது அப்படின்னா யூடியூப் ப்ரொமோஷன்ஸ், ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் ப்ரொமோஷன்ஸ்லாம் ரொம்ப லிமிட்டடான அமௌண்ட்லேயே வந்து நிறைய சேனல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சேனல்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படி பார்த்தாங்கன்னா டீலர்ஷிப், டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப், அவங்களுக்கு ஒரு கமிஷன் மூலயமா இது போகுதுன்னா ஸோ அப்படியும் கிடைக்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.